கறி, மீன், முட்டை, காய்கறிகள் எதுவுமே இல்லையா? அப்போ உடனே இந்த குழம்பை செய்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம மசாலா வறுத்து மசாலா அரைச்சி நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்ஹஸ் கிச்சன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பச்சரிசி மட்டும் போடாதீங்க. அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். மீடியமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சு வறுக்கும்போது கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியமான ஹீட்டில் வச்சு செஞ்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு நம்ம செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே முக்கியம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், முழு பூண்டை நல்லா உரித்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு சைனிங்காக வரணும். தக்காளி விலை அதிகமாகவே இருக்குது. நம்ம புளி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஒரு தக்காளி நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி இருந்தால் தான் நமக்கு இந்த குழம்புக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை நம்ம முன்னாடியே போடுறதுனால ஆயில் பிரிஞ்சு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். குழம்பு பார்க்கவே ஆசையாக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா அது அவ்வளோத்தையும் போட்டாச்சு. இது கூடவே நம்ம வீட்டில் இருக்க மல்லி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த மாதிரி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க, இல்லைன்னா காரமாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். அதனால நல்ல திக்னஸாக இருக்கும். பயம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இதில் ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது 2 பிஞ்சளவு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் செரிமானம் சீக்கிரமாக ஆகும். ரொம்பவே நல்லதும் கூட. 2 பிஞ்சளவு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டிட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. வாசம் கமகமன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூடவே சேர்த்து சாப்பிட பருப்பு துவையல் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளம் வறுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி, மீன் எல்லாம் மறந்து போவாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இது எல்லா மசாலாவையும் சேர்த்து அரைச்சி வாரத்துக்கு ஒரு தடவையாவது செய்து கொடுங்க. ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு தடவை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்ஹஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.